எம்சி ஜோன் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ்ல வர செகண்ட் எபிசோட் இது. எபிசோட் 1 பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோக்கும் ஃபியூச்சர்ல வரப்போற வீடியோஸுக்கும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, நம்ம எந்த ஒரு சாப்பிட்ற பொருளை பார்த்தாலும் அதை ஜஸ்ட் ஃபுட்டா தான் பார்ப்போம். ஆனா நம்ம உடம்பு அப்படி இல்லை, மேக்ரோஸா பார்க்கும். ப்ரீவியஸ் எபிசோட்ல கேலரிஸ் அப்படின்னா எனர்ஜின்னு சொல்லியிருந்தேன். அந்த எனர்ஜி எங்க இருந்து வருது? இங்கதான் இந்த கேலரிஸையும் மேக்ரோஸையும் ரிலேட் பண்ண போறோம். இந்த கேலரிஸ்க்கு பின்னாடி பார்த்தா மேக்ரோஸ் தான் இருக்கும். இந்த மேக்ரோஸுக்கு பின்னாடி 3 பவர்ஃபுல் எனர்ஜி சோர்சஸ் இருக்கு. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். கீழே இருக்க ரெண்டுத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. இந்த யூனிவர்ஸோட செகண்ட் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்னா என்ன? இந்த கார்போஹைட்ரேட் நம்மளோட பிரைமரி எனர்ஜி சோர்ஸ். 3 மேக்ரோஸ் நம்ம உடம்புக்குள்ள போது சாப்பிடும் போது பட் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரைமரி எனர்ஜி இந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து தான் வருது. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ இந்த கார்போஹைட்ரேட்டை கிளியரா இன்னும் உள்ள பார்த்தோம்னா சின்ன சின்ன குளுக்கோஸ் பீஸா இருக்கும். ஸோ இந்த குளுக்கோஸ்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்க ஒரு பெரிய காம்போனன்ட் தான் கார்போஹைட்ரேட். ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. இந்த யூனிவர்ஸ்ல இதுக்கப்புறம் வரப்போற வீடியோஸ்க்கு இந்த ஸ்டோரி தான் ஒரு பேஸா இருக்கும். நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். சாப்பாடுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இருக்கு. இப்போ இந்த கார்போஹைட்ரேட் எடுத்துப்போம். இந்த கார்போஹைட்ரேட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு போகுது. போனதுக்கு அப்புறமா அந்த கார்போஹைட்ரேட்ஸ் குட்டி குட்டி பீசஸா உடையும், விச் இஸ் குளுக்கோஸா உடையும். இந்த குளுக்கோஸ் நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமுக்கு போக ஸ்டார்ட் பண்ணும். இந்த பிளட்ல ஒரு அளவுக்கு தான் குளுக்கோஸ் வரணும். அந்த அளவை தாண்டிடுச்சுன்னா நம்மளுக்கு சுகர் வர ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம உடம்புல எப்பவுமே ஒரு செக்யூரிட்டி இருக்கும். அவங்க பேர் தான் இன்சுலின். ஸோ இந்த இன்சுலின் தேவையான அளவு குளுக்கோஸை மட்டும் இங்க வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் வேற இடத்துக்கு அனுப்பி விட்டுரும். அந்த இடம் தான் மசில்ஸ் அண்ட் லிவர். ஆனா மசில்ஸுக்கும் லிவருக்கும் இந்த குளுக்கோஸை பார்த்தாலே பிடிக்காது. ஸோ இங்க இருந்து இங்க போகும்போது மறுபடியும் ஒரு கன்வெர்ட், அதாவது ஒரு மாறு விஷயத்துல போகுது, விச் இஸ் குளுக்கோஸ் கிளைக்கோஜனா மாறுது. இந்த கிளைக்கோஜன் ஃபார்ம்ல தான் நம்ம மசில்ஸ்லயும் லிவர்லயும் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த மசில்ஸ் வந்து பிரைமரி எனர்ஜி சோர்ஸ், லிவர் வந்து பேக்கப் எனர்ஜி சோர்ஸ். குளுக்கோஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் மசில்லையும் லிவர்லயும் வந்துருச்சு. இப்போ மசில் கிளைக்கோஜனும் ஃபுல் ஆயிருச்சு, லிவர் கிளைக்கோஜன் டேங்கும் ஃபுல் ஆயிருச்சு. இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம உடம்புல ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்ம சாப்பிட்ற ஒரு வாய் சாப்பாடு கடைசியில் இப்படிதான் ஃபேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது. இந்த ஃபேட் ஸ்டோரேஜ் லாங் டேர்ம் எனர்ஜி. ஓகே, பிரைமரி எனர்ஜி, பேக்கப் எனர்ஜி, லாங் டேர்ம் எனர்ஜி. இது என்னன்னு கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். நாம மூவ்மெண்ட்ல இருக்கும்போது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும்போது, இப்போ நான் கை ஆட்டி பேசுறேன் இல்லையா, இதுவுமே ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். ஸோ இங்க இருந்து இங்க ஆட்டும் போது இந்த மசில் இங்க இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த மசில் இன்வால்மெண்ட் அப்போ இதுக்குள்ள ஒரு கிளைக்கோஜன் லெவல் இருக்கும். இந்த கிளைக்கோஜன் லெவல் ரிலீஸ்னால தான் இங்க எனர்ஜி எனக்கு கிடைக்குது இந்த கை மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ நம்ம பைசெப் ஒர்க் அவுட் போட்டோம்னா பைசெப்ஸ்ல இருக்கிற கிளைக்கோஜன் லெவல் ரிலீஸ் ஆகும். அப்படிதான் பைசெப்ஸ் ஒர்க் அவுட் போறதுக்கான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது. இதே தான் எல்லா மசிலுக்கும். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல இருக்கும்போது மசில் இன்வால்மெண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் இதை வந்து பிரைமரி எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பேக்கப் எனர்ஜி, அதாவது நம்ம இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல இல்லாத டைம்ல, தூங்கும் போது, ரெஸ்ட் எடுக்கும் போது, ஃபாஸ்டிங் இருக்கும்போது, இந்த மாதிரியான டைம்லலாம் நம்ம மசில் மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்காது. ஸோ இந்த டைம்ல நம்மளுக்கு குளுக்கோஸ் லெவல் கம்மியாயிடக்கூடாது நம்ம உடம்புல. ஸோ அதனால என்ன ஆகும்னா லிவர்ல ஸ்டோர் இருக்க இந்த கிளைக்கோஜன் அகைன் குளுக்கோஸா மாறி பிரெயினுக்கு அண்ட் இந்த மாதிரி பிளட்டுக்கு எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைக்கும். ஸோ நம்ம உடம்புல அந்த குளுக்கோஸ் லெவல் எப்பவுமே பேலன்ஸா இருந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேக்கப் எனர்ஜி. லாங் டேர்ம் எனர்ஜி, அந்த ஃபேட், அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி பல்கிங், கட்டிங், இதுல இந்த கார்போஹைட்ரேட்டோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுப்போம். அப்பதான் அந்த லாங் டேர்ம் எனர்ஜி அதை பத்தி இன்னும் கிளியரா புரிய வரும். ஓகே, பல்க் பண்ணும்போது நம்ம சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பர்ன் பண்ணுவோம். அதை விட நம்ம அதிகமா சாப்பிடுவோம். பிகாஸ் அப்போ நம்ம கேலரி சர்ப்ளஸ்ல இருப்போம், விச் இஸ் மெயின்டெனன்ஸ் கேலரிஸை விட ஜாஸ்தி. உள்ள போற கார்போஹைட்ரேட் அதிகம், அங்கிருந்து உடையிற குளுக்கோஸ் அதிகம், அங்கிருந்து போய் ஸ்டோர் ஆகிற கிளைக்கோஜனும் அதிகம். அதனால நம்ம பல்கிங் ஃபேஸ்ல இருக்கும்போது எப்பவுமே ஒரு பம்பான ஃபீலிங்லேயே இருப்போம். கட்டிங் ஃபேஸ், இதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். நாம கார்போஹைட்ரேட் கம்மியா சாப்பிடுவோம். ஸோ உள்ள போற குளுக்கோஸ் கம்மியா தான் போகும். ஸோ இப்படி எல்லாமே கம்மியா இருக்கிறதுனால நமக்கு எனர்ஜி தேவை ஜாஸ்தி ஆகுது. நாம ஆல்ரெடி கேலரி டிஃபிசிட்ல இருக்கோம். இது பத்தாதுன்னு கார்டியோ பண்ணி எக்ஸ்ட்ரா எனர்ஜி வர செலவு பண்றோம். அப்போ நம்ம உடம்பு எனர்ஜியை தேடி போகும். அப்படி ஃபர்ஸ்ட் போற இடம் தான் மசில்ஸ் அண்ட் லிவர். ஸோ இங்க இருக்கிற கிளைக்கோஜன் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும். இந்த கிளைக்கோஜன் ரிலீஸ் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல வாட்டர் வெயிட்டா வெளியே வரும். அதாவது இந்த கிளைக்கோஜனை இன்னும் உள்ள பாத்தீங்கன்னா 1 கிராம் ஆஃப் கிளைக்கோஜன்ல 3 to 4 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஸோ இதனாலதான் ஃபர்ஸ்ட் வீக்ல 2 kg இருந்து 3 kg வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் அந்த வெயிட் வாட்டர் வெயிட்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டர் வெயிட் இதுதான். மசில்ல ஸ்டோர் இருக்க கிளைக்கோஜன் வாட்டர் தான். ஓகே, இப்போ மசில், லிவர், இங்க இருக்கிற கிளைக்கோஜன் ஃபுல்லா கம்மி ஆயிடுச்சு. ஆனா ஜீரோக்கு போகாது, ஃபுல்லா ஜீரோ ஆயிடாது எப்பவுமே. அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம எப்பவுமே எனர்ஜி இல்லாம சுத்திட்டு இருப்போம்.
சுத்தவே முடியாது. ஸோ ஒரு 30 to 50% லெவலுக்கு தான் அந்த கிளைகோஜன் கம்மியாகும். இந்த ஸ்டேட்டை ரீச் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த எனர்ஜி சோர்ஸ் தேட ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் நம்மளோட ஃபேட், which is the long term stored energy. ஸோ இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு ஃபேட் லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதாவது கட்டிங் ஃபேஸ்ல வீக் 2. இந்த வீக் 2ல இருந்து தான் நமக்கு ஒரிஜினல் ஃபேட் லாஸ் நடக்கும். ஓகே, கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்றதுல இருந்து அந்த எனர்ஜி வெளியே ரிலீஸ் ஆகுற வரைக்கும் எப்படிலாம் நடக்குது, என்னெல்லாம் ஆகுது அப்படிங்கிறது கிளியரா சொல்லிட்டேன் நம்புறேன். இந்த யூனிவர்ஸோட செகண்ட் எபிசோடு இது. இதே மாதிரி இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வரப்போகுது. முன்னாடி சொன்ன மாதிரி போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கண்டிப்பா ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கும். இதே மாதிரி வரப்போற எல்லா வீடியோஸுக்குமே அந்த கனெக்டிவிட்டிங்கிறது ஜாஸ்தியாயிட்டே போகும். அதனால புதுசா பாக்குறீங்கன்னா எபிசோட் 1ல இருந்து பாத்துட்டு வாங்க ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்றீங்க. இந்த யூனிவர்ஸை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரும் பேசாத கார்போஹைட்ரேட்லயே இவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாரும் பேசுற புரோட்டீன்ல எவ்வளவு இருக்கும்.